பாபா பக்தர்கள் மற்றுமுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சச்சரியத்திலிருந்து பல நல்ல கதைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம சச்சரியத்தில் வரக்கூடிய முக்கியமான சில பகுதிகள், அதாவது பாபாவின் சத்துவ குணங்கள், ஆன்மீக சிந்தனைகள், தர்மம் செய்வது பற்றி வலியுறுத்தல், தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் அதிசயம், எங்கும் நடப்பதையும் அறிந்து எல்லோருடைய வாழ்க்கையின் விவரங்களையும் தனது ஞானத்தால் தெரிந்து கொண்டு சொல்லும் அதிசயங்கள், தன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களும் ஓடி வந்து பணியும் அற்புதம், இப்படி பல நிகழ்வுகள் பாபாவின் நிலைகளாக சச்சரியத்தில் பொதிந்து கிடக்கிறது. அவற்றின் சிறப்பான சில முக்கியமான பகுதிகளை படித்து சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதன்படி இந்த வீடியோ அமைந்துள்ளது. இது பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சாய்பாபாவினால் ஷீரடி முக்கியத்துவம் பெற்றது. சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காண்போம். கடப்பதற்கு மிகவும் கடினமான இக வாழ்வை அவர் வென்றார். சாந்தி அல்லது மன அமைதியே அவரது அணிகலன், விவேகத்தின் பெட்டகம். அவர் வைணவ அடியார்களின் தாயகமாவார். அவர் கர்நாடகப்ப வள்ளலுக்குள் எல்லாம் தலை சிறந்த வள்ளலாக விளங்கினார். சாராம்சம் அனைத்தினின்றும் பெற்ற சாராம்சமாகவும் இருந்தார். அவருக்கு அழியும் பொருட்களில் மீது ஆசை இல்லை. அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்ம உணர்விலேயே எப்பொழுதும் கவரப்பட்டார். இவ்வுலகப் பொருட்களிலோ அல்லது இவ்வுலகத்தை கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. அவரின் அந்தரங்க உள்ளம் ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது. அவரின் மொழிகள் எப்பொழுதும் அமுதத்தை பெய்தன. பணக்காரர், ஏழை யாவரும் அவருக்கு ஒன்று. புகழ்ச்சி, இகழ்ச்சி இவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவில்லை. அவரே எல்லா உயிரிற்கும் இறைவனாவார். அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார். நடிப்பையே தொழிலாக கொண்ட குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார். தெம்மாங்கு பாடல்களை கேட்டார். ஆயினும் இன்னியளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை. அல்லாவின் நாமம் எப்போதும் அவர் குரலில் இருந்தது, அவர் நாவில் இருந்தது. இவ்வுலகம் விழித்திருக்கும் போது அவர் தூங்கினார். இவ்வுலகம் தூங்கும்போது அவர் சுறுசுறுப்பாக இருந்தார். ஆழ்ந்த கடலையொப்ப அவர் மனம் அமைதியாய் இருந்தது. அவரது இருப்பிடம் தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது மற்றும் அவர் செய்கைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாததாய் இருந்தது. அவர் ஓரிடத்தில் வாழ்ந்தார், எனினும் இவ்வுலகின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர் அறிவார். அவரின் தர்பார் கவர்ச்சிகரமானது. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கதைகளை திருவாய் மறந்தார். ஆனாலும் மௌன விரயத்திலிருந்து இன்னியளவும் பிறழவில்லை. மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார். அல்லது காலை, மதியம், மாலை இவ்வேளைகளில் லெண்டி, அதாவது பூந்தோட்டம், சாவடி ஆகியவற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளவராகவே இருந்தார். சித்தராயினும் சாதகரை போன்று நடித்தார். அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரமற்றும் இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார். இவரே நமது சாய்பாபா. ஷீரடி மண் சாய்பாபாவின் திருவடிகளால் மிதிப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது. ஆலந்தியை ஞானேஸ்வரரும் கைடனை ஏக்நாத்தும் உயர்த்தெழுப்ப ஷீரடியை சாய் உயர்த்தினார். ஷீரடியின் புல்லின் அரும்புகளும் கற்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் அவைகள் எளிதாக சாயின் திருவடிகளை முத்தமிட முடியும். திருவடி தூளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும். நமது அடியவர்களுக்கு ஷீரடி மற்றொரு பண்டரிபுரம், ஜெகநாதம், தாரகை, காசி, ராமேஸ்வரம், பத்ரி, கேதாரம், நாசிக், திரியம்பகேஸ்வரம், உஜ்ஜயினி, மகாகாளேஸ்வர் அல்லது மகாபலேஸ்வர், கோகர்ணம் போன்று ஆகியது. ஷீரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும் ஆகும். இவ்வுலக உணர்வை தனித்து தன்னுணர்வை எளிதில் வழங்குகிறது. சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம். அவருடன் பேசுவது நமது பாவங்களை கழித்திடச் செய்யும். அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பது நமது திரியணை பிரியாகிய நீராடும். அவரின் திருவடி தீர்த்தத்தை அறிந்துவதனால் நமது ஆசைகள் அற்றுவிடும். அவரின் ஆணையே வேதம். அவர் விதியையும் பிரசாதத்தையும் முன்னலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும். நமக்கு ஆறுதலளித்த அவரே நமது கிருஷ்ணர், ராமர். அவரே நமது பரபிரம்மன், பரிபூர்ணத்துவம். அவர் தானே மாறுபட்ட இருவினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் ஆன்மாவில் சக்தி சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார். அவரின் இருப்பிடம் ஷீரடியானாலும் அவரின் செயல் இலக்குகள் பறந்து பஞ்சாப், கல்கத்தா, வட இந்தியா, குஜராத், தக்காணம், கன்னடம் ஆகியவரைக்கும் புரிந்திருந்தது. இவ்வாறாக திக்கட்டும் நெடுந்தூரம் சாயின் புகழ் பரவி
எல்லா பகுதிகளிலிருந்தும் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது. அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கணத்தில் அமைதிவிடும். பண்டரிபுர விட்டல் ரகுமாயியை சேவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை இவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது. இது போன்ற ஒரு அடியவர் சொல்வதை கேளுங்கள். கௌலிபுவாவின் பிரகடனம். ஏறக்குறைய 95 வயதுடைய கௌலிபுவா என்னும் ஒரு பக்தர் பண்டரிபுரத்துக்கு தினந்தோறும் சென்று வருபவர். அவர் பண்டரிபுரத்தில் 8 மாதங்கள் தங்கிறார். கங்கைக்கரையில் ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை வரை 4 மாதங்கள் தங்குவார். மூட்டைகளை சுமப்பதற்காக ஒரு கழுதியை தன்னுடனும் ஒரு சீடனை துணைவனாகவும் வைத்திருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் தனது பண்டரிபுர விஜயத்தை செய்துவிட்டு ஷீரடிக்கு தான் மிகவும் அன்பு செலுத்திய சாய்பாபாவை பார்க்க வருவார். அவர் பாபாவை உற்று நோக்கி இவ்வாறாக கூறுவது வழக்கம்: இவரே ஏழைகளிடத்தும் வீணர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிநாதர் விட்டலின் அவதாரமாவார். கௌலிபுவா விட்டலின் முதிய அடியவர். பண்டரிக்கு அநேக முறை விஜயம் செய்தவர். சாய்பாபா பண்டரிநாதரே என்பதை பிரகடனம் செய்தார். இறைவனது நாமத்தை நினைத்து கொண்டிருத்தலும் பாடுதலிலும் சாய்பாபா மிகவும் விருப்பமுள்ளவர். அவர் எப்போதும் அல்லா மாலிக் என்றார். தமது முன்னிலையில் மற்றவர்களை கடவுளது நாமத்தை இரவும் பகலும் தொடர்ந்து 7 நாட்கள் பாடும்படி செய்தார். இதற்கு நாம சப்தாகம் என்று பெயர். ஒருமுறை அவர் தாஸ்கனது மகராஜை நாம சப்தாகம் செய்யும்படி சொன்னார். 7வது நாளில் முடிவில் விட்டல் பிரசன்னமாவதற்கு உறுதியளித்தால் தான் அதை செய்வதாக அவர் கூறினார். அதற்கு பாபா தமது நெஞ்சின் மேல் கை வைத்து நிச்சயம் விட்டல் பிரசன்னமாவார் என உறுதியளித்து, ஆனால் அந்த பக்தன் ஊக்கமுடையவனாகவும் பக்தியுடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார். தாகூர்நாத்தின் தகூர், விட்டலின் பண்டரி, கிருஷ்ணரின் துவாரகை எல்லாம் இங்கே ஷீரடியிலே இருக்கின்றன. துவாரகையை பார்க்க எவரும் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை. இவ்வாறாக அன்பாலும் பக்தியாலும் பக்தன் பொங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் விட்டல் தானே இங்கு ஷீரடியில் பிரசன்னமாவான். சப்தாகம் பூர்த்தியானதும் விட்டல் கீழ்கண்ட விதமாக பிரசன்னமாகவே செய்தார். வழக்கம் போல குளித்து முடித்த பின் காகா சாஹிப் தீட்சித் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு காட்சியில் விட்டலை கண்டார். மத்தியானம் பாபாவின் தரிசனத்துக்காக சென்றபோது பாபா ஐயமர் அவரை நோக்கி, விட்டல் பாட்டில் வந்தாரா? நீர் அவரை கண்டீரா? அவரை விளையாட்டு பிள்ளை போன்றவர். அவரை உறுதியாக பற்றி கொள்ளும். இல்லாவிடில் நீர் சிறிதே கவனக்குறைவாக இருப்பினும் தப்பித்து விடுவார் என விளையாட்டாக கூறினார். இவ்வாறு பாபா தன்னுடைய சொற்களுக்கு எந்த அளவுக்கு உறுதியளித்தாரோ அதை நிறைவேற்றினார் என்பதெல்லாம் இதற்கு சான்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. இந்த தொடர் மீண்டும் அடுத்த பகுதியாக தொடரும். அடுத்த பகுதியில் தாஸ்கனின் பிரியாகை குளியல் பற்றி தொடர்ந்து பார்க்கும்படி எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சாய்ராம்.